இல்லைங்களா? ஒருத்தர் இத்தனை கிலோமீட்டர் இவ்வளோ நிமிடத்துக்குள்ளே ஓடினார், இவர் அதை விட இன்னும் குறைவாக ஓடினார், அதுவும் சாதனை தான். எனவே உலக சாதனை என்று இன்றைக்கி நிறைய இருக்கிறது. அதெல்லாமே சாதனைகள் தான், நான் மறுக்கலை. அது உலகியல் இருக்கிற சாதனை. அருள் சாதனை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு உயிர் இந்த பிறவியிலேயே சிவத்தை பெற்றிடும். மணிவாசர் வாக்கில் சொல்லணும்னா, தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலே நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே என்று சொல்லும் பொழுது, உயிர் பெற வேண்டிய ஒன்று சிவமே அப்படின்னார். சிவமே பெரும் திரு, சிவமும் பெற வேண்டிய திரு அல்ல, சிவமே பெற வேண்டிய திரு. அந்த ஏகாரத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும். எனவே இப்போ நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு கட்டத்தை, பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருப்போம். 1000 சலிப்புகள் இருக்கிறது. என்ன வாழ்க்கைங்க, போங்க, என்னமோ இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போனால் போகுது அப்படின்னு ஒரு சலிப்பில் இருப்போம். அந்த சலிப்புகள்லாம் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு, இல்லைங்களா, இல்லைன்னா வர தை 1ஆம் தேதிக்கு நாள் அந்த போகின்னு ஒன்று கொண்டாடுவோம். அதை மூட்டை கட்டி கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி அதை எரிச்சிட்டோம்னா சரி. ஏன், நீங்கள் மனதுக்குள்ளே நினைக்கணும், நாம் சாதிக்க பிறந்திருக்கிறோம். இந்த வயசில் எப்படியா சாதிப்பது, வயசே போயிடுச்சே, ஊடு போங்குது, காடு வாங்குது, நான் எங்கே போய் சாதிக்கிறது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறதுக்கு சாதனைக்கு 5 எழுத்து மந்திரம்தான் கருவி. ஒரு சாதனைக்கு ஒரு கருவி வேண்டும். சாதனையாளர் நாம் தான். நாம் சாதிப்பதற்கு என்ன கருவி வேண்டும் அப்படின்னு கேட்டால், 5 எழுத்து மந்திரம்தான் சாதனைக்குரிய கருவி. நான் இப்போ சொல்கிறேன், சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிடக்கூடாது. ஒரு 60+ அப்படி வச்சுக்கோங்களேன். என் வாழ்க்கையில் எனக்கு குழந்தைகள் இருந்தாங்க, அவங்கள பிறந்து வளர்ந்தாச்சு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணியாச்சு, லைஃப் அவங்களாம் செட்டில் ஆகிருக்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், பொழுது போக மாட்டேங்குது. நானும் தள்ளி தள்ளி பார்க்குறேன், அது போக மாட்டேங்குது. அவ்வளவு கடினமாக இருக்குதுங்க பொழுது போகிறது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அங்கே பண்ணேன். பேர் இந்த பசங்களோ பொண்ணையோ சொன்னோம், சும்மாவே இருக்க மாட்டேன் வயசானக்கு, அது கம்முன்னு தான் இறேன் அப்படின்னு நம்மளை வேறு 2 திட்டு வேறு திட்டுவாங்க. அதையும் நாம் உதவி பண்ணத்தான் போவோம். அந்த உதவியில் அவன் திருப்பி நம்மளை பார்த்து கொஞ்ச நேரம் தான் கம்முன்னு தான் இறேம்மா, ஏண்டா உனக்கு உதவி பண்ணுவேன்னா என்னை பார்த்து கம்முன்னு இருன்னு சொல்லியா நீ அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து வேறு அழுதுட்டு வேறு இருக்கணும். இத்தனை பாடு இருக்குது. நாம் தெளிவாக இருக்கணுங்க. இங்கே பாரு, உன்னை பெத்தாச்சு, வளர்த்தாச்சு, உனக்கு ஒரு திருமணத்தை பண்ணி கொடுத்துல, என்னுடைய பாடு நிறைவாயிருச்சு. இனி நான் இருக்கிற நாட்கள்லாம் யாருக்காக இருக்கிறேன், உனக்காக வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு. இனி இருக்கிற காலம் எனக்காக நான் வாழணும். எனக்காக என்ன வாழ்வது, 5 எழுத்து மந்திரத்தை என்னால் எத்தனை 1000 முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 கோயிலை கூட்டி கொடுக்கலாம், விளக்கேற்றி வைக்கலாம், பூக்கட்டி போகலாம், சாமிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் என் உடல் ஒத்துழைப்பு தருகிற வரைக்கும் உடல் பணியை செய்யலாம். என் உடல் ஒத்துழைப்பு தரமாட்டேங்குதுன்னா 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஆரை கேட்கணும். ஆனால் அந்த மந்திரம் சொல்வதற்கு குருநாதனுடைய உபதேசம் இன்றியமையாது. ஒருவேளை நீங்கள் தீட்சையை வாங்காமல் இருந்திருந்தா, இது வரைக்கும் வாங்காமல் இருந்தால் பரவாயில்ல, இனியும் வாங்காமல் இருக்காதீங்க. இப்போ வாங்குற வழியை பார்த்துட்டு பர்மிஷனோடு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இனி என் வாழ்நாள் முழுக்க 5 எழுத்து சொல்வதே என் வேலை, அதுதான் சாதனை.